இன்றைக்கு அன்பினாலே ஏமாற்றப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பலரும் உங்களை விட்டு பிரிந்து போன ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் அந்த அன்பை உனக்குள் நான் ஊற்றுகிறேன், மீண்டும் அந்த அன்பை அவர்களுக்குள் நான் ஊற்றுகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:2 அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்பையும் காணோம், அன்பினால் உண்டாகிற இணைப்பையும் காணோம். பலருடைய அன்பும் வேஷமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பலரும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே அன்பு செலுத்துகிறவர்களாக, நேசத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது நிறைவேறின உடனே அன்பு குறைந்து போகிறது. அன்புதான் மக்களை இணைக்கிறது, அன்புதான் இருதயங்களை இணைக்கிறது. அன்பே தனியும் போது எங்க இணைப்பு உண்டாகும்? எங்கு ஒற்றுமை உண்டாகும்? இன்றைக்கு அன்பினாலே ஏமாற்றப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் அந்த அன்பை உனக்குள் நான் ஊற்றுகிறேன், மீண்டும் அந்த அன்பை அவர்களுக்குள் நான் ஊற்றுகிறேன். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற அன்புள்ளவர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. பிறருடைய இருதயத்துக்கு ஏற்ற அன்புள்ள இருதயத்தால் உங்களை நிரப்புவாராக. ஆகவே தேவன் அன்புள்ளவர், உங்களை இணைக்கிறார். அவரோடும் நீங்கள் இணைந்திருக்க போகிறீர்கள். இணைந்தவரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. God bless you.